Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ்ச் செய்திகளுடன். இலங்கையின் முன்னணி தனியார் பத்திரிகை நிறுவனங்களில் ஒன்றான விஜயா பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகளான லங்காதீப மற்றும் டெய்லி மிரர் பத்திரிகைகளினால் ஏற்பாடு செய்யப்படும் அரசியல் விவாதத்தில் பங்கேற்க முடியாத நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருப்பதாக அறிவித்திருக்கிறார். விவாதத்துக்கான முறைப்படியான அழைப்பு இந்த பத்திரிகைகளினால் கையளிக்கப்பட்ட போது நேற்றைய தினம் ஜனாதிபதி இதை கூறினார். நான் பாராளுமன்றத்தில் விவாதங்களில் ஈடுபடுகிறேன். என்னுடன் விவாதிக்க வேண்டுமென்றால் அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் என்னுடன் விவாதத்தில் இணைந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவிருக்கும் பிரதான வேட்பாளர்களான விக்ரமசிங்க, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோர் தங்களின் பொருளாதார மற்றும் அரசியல் கொள்கைகள் தொடர்பில் விவாதிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக அறிவித்த லங்காதீப, டெய்லி மிரர் பத்திரிகைகள் அவர்களுக்கு அழைப்புகளை அனுப்பியிருந்தன. அனுரகுமார அந்த அழைப்பை ஏற்றிருந்த அதேவேளை சஜித் பிரேமதாச இன்னமும் பதில் அளிக்கவில்லை. இப்போது ஜனாதிபதி விவாதத்தில் பங்கேற்கக்கூடிய நிலையில் இல்லை என்று அறிவித்திருக்கிறார். பிரேமதாசாவுடன் அனுரகுமார விவாதிப்பதற்கு முன்னதாக அவரின் பொருளாதார நிபுணர்கள் குழுவுடன் தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார நிபுணர்கள் குழு விவாதிக்க வேண்டும் என்பதே பிரேமதாசாவின் கட்சியின் நிலைப்பாடு என்று முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் அந்த விவாதம் நடைபெறக்கூடிய சாத்தியம் இல்லை என்று தெரிகிறது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் செய்தியாளர்கள் மாநாடுகளில் டெய்லி மிரர் பத்திரிகையின் செய்தியாளர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார். பத்திரிகை துறையை டெய்லி மிரர் கேலி கூத்தாக்குகிறது என்று பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கிறார். நாட்டில் மதுபான அனுமதி பத்திரங்களை தடை செய்வது தொடர்பில் தன்னால் வெளியிடப்பட்ட கருத்தை வேண்டுமென்றே திரிவுபடுத்தி டெய்லி மிரர் செய்தி வெளியிட்டிருப்பதாக எக்ஸ் சமூக ஊடகத்தில் பிரேமதாசா பதிவொன்றை செய்திருக்கிறார். மற்றும்படியும் எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையிலும் கூட தனது செய்திகளை சர்ச்சைக்குரிய முறையில் வெளியிடுவதை இந்த ஆங்கில பத்திரிகை வழக்கமாகி கொண்டுள்ளது என்றும் பிரேமதாசா விசனம் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து இன்று முன்பக்கத்தில் தலைப்பு செய்தியை வெளியிட்ட டெய்லி மிரர், அரசியல்வாதிகளின் தாளத்துக்கு தாங்கள் ஆடுவதில்லை என்றும் தனது கட்சியின் செய்தியாளர்கள் மாநாடுகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்று டெய்லி மிரர் செய்தியாளர்களுக்கு தடை விதிப்பது பிரேமதாசாவுக்கு தான் பாதிப்பு என்றும் கூறியிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் பதில் பொதுச் செயலாளராக சட்டத்தரணி கீர்த்தி உடவத்தையும் செயற்படுவதை தடுத்து இடைக்கால தடையுத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க தாக்கல் செய்த மனுவை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நேற்றைய தினம் நிராகரித்தது. அந்த மனு விசாரணைக்கு எடுக்கப்படக்கூடிய தகுதியை கொண்டது அல்ல என்று விஜயதாச ராஜபக்ச கிளப்பிய ஆட்சேபனையை கருத்தில் எடுத்தே கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான அதை நிராகரித்தார். கிளப்பப்பட்ட ஆட்சேபனையில் கூறப்பட்டுள்ள குறைபாடுகளை சீர் செய்து புதியதொரு மனுவை துமிந்த திசாநாயக்க தாக்கல் செய்ய முடியும் என்றும் நீதவான் கூறினார். மே 12ஆம் தேதி நடைபெற்ற சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக் குழுவின் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் சட்ட ரீதியாக செல்லுபடியற்றவை என்று பிரகடனம் செய்யுமாறு திசாநாயக்க தனது மனுவில் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் கடல் அட்டை பிடிப்பதற்காக சர்வதேச கடல் எல்லையை கடந்து 5 படகுகளில் சென்ற 14 இலங்கை மீனவர்களை இந்திய கடற்படை கைது செய்திருக்கிறது. மீனவர்களிடமிருந்து 200 கிலோ கடல் அட்டையும் கைப்பற்றப்பட்டதாக இந்திய கடற்படை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்த ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இலங்கையில் வடமுனையில் உள்ள பருத்தித்துறையை சேர்ந்த இந்த 14 மீனவர்களும் நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டு நேற்று மாலை வேதாரண்யம் கடற்கரை போலீசாரிடம் கையளிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. முன்னாள் இலங்கை இராணுவ தளபதி மகேஷ் சேனநாயக்க சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியில் இன்று இணைந்து கொண்டார். அவர் கட்சியின் சமகி ரணவிரு பலவேகிய என்ற முன்னாள் படைவீரர்களுக்குரிய அமைப்புக்கு தலைமை தாங்குவார்.
இலங்கை இராணுவத்தின் 22வது தளபதியாக பணியாற்றிய சேனநாயக்க 2019ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றபோது ஜெனரலாக பதவி உயர்த்தப்பட்டார் என்பதும், ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு 4வதாக வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பிரேமதாச பல முன்னாள் படை அதிகாரிகளை கட்சியில் சேர்த்திருந்தால், விரக்தியுற்ற கட்சியின் தவிசாளரான முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா பிரேமதாசாவை பகிரங்கமாக கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கு இலங்கை தொழிலாளர்களை அனுப்புவதை எந்த சூழ்நிலைகளின் கீழும் அரசாங்கம் நிறுத்தப் போவதில்லை என்று தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்தார். காசாவில் தற்போது இடம்பெறும் இராணுவ நடவடிக்கைகளை கண்டிக்கும் முகமாக அரசாங்கம் இஸ்ரேலுடனான ராஜதந்திர உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்றும், இஸ்ரேலுக்கு இலங்கை தொழிலாளர்களை அனுப்புவதை நிறுத்த வேண்டும் என்றும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி விடுத்த கோரிக்கைக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் வைத்து பதிலளித்த அமைச்சர் நாணயக்கார, இலங்கை பாராளுமன்றத்தில் இஸ்ரேலை கண்டிப்பதால் காசாவில் நிலவரத்தில் மாற்றம் வரப்போவதில்லை என்றும் சொன்னார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் முஸ்லிம் மக்களின் வாக்குகளை பெறுவதற்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் அவரது கட்சியைச் சேர்ந்த சில உறுப்பினர்களும் படாத பாடுபடுகிறார்கள். இலங்கை இஸ்ரேலுடனும் பாலஸ்தீனத்துடனும் நட்புறவை பேணி வருகிறது. நாம் காசா நெருக்கடியில் தலையிட முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். உயர்ந்த சம்பளத்தில் 40,000 இலங்கையர்களை இஸ்ரேலில் வேலைக்கு அனுப்பும் அரசாங்கத்தின் திட்டத்தை சீர்குலைக்க எதிர்க்கட்சி முயற்சிக்கிறது. முஸ்லிம்களின் வாக்குகளை குறிவைத்து காசா போரை தனது அரசியல் அனுகூலத்துக்காக பிரேமதாசா பயன்படுத்துகிறார் என்று அமைச்சர் நாணயக்கார கூறினார். வெளிநாட்டு ஆய்வு கப்பல்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் வருவதற்கு இவ்வருடம் ஜனவரியில் இலங்கை அரசாங்கம் 1 வருட கால தடை விதிக்கும் தீர்மானத்தை அமெரிக்காவின் உந்துதலில் காரணமாக எடுத்தது என்று இலங்கைக்கான அடுத்த அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டிருக்கும் எலிசபெத் எச். ஹோஸ்ட் கூறியிருப்பதாக பிவித்துரு ஹெல உரிமையவையின் தலைவர் உதய கம்மன்பில கூறியிருக்கிறார். கொழும்புக்கு வெளியே எத்தில்கோட்டையில் தனது கட்சியின் அலுவலகத்தில் நேற்றைய தினம் செய்தியாளர்கள் மாநாட்டில் அவர் அமெரிக்க செனட் சபையின் வெளியுறவு கமிட்டியின் முன்னிலையில் கடந்த வாரம் சாட்சியம் அளிக்கும்போது எலிசபெத் இதை கூறியதாக கம்மன்பில கூறினார். இந்து சமுத்திரத்தில் சீன ஆய்வு கப்பல்களை கண்காணிக்க வேண்டிய அவசியத்தை தனது சாட்சியத்தில் வலியுறுத்திய எலிசபெத், தங்களுக்கு இது விடயத்தில் பெரிய அக்கறை இருப்பதாகவும், வெளிநாட்டு ஆய்வு கப்பல்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் வருவதற்கு 1 வருட இடைக்கால தடையை பிரகடனம் செய்யுமாறு கொழும்பு அரசாங்கத்தை அமெரிக்காவை கேட்டது என்றும் எலிசபெத் தனது சாட்சியத்தில் கூறியதாக கம்மன்பில செய்தியாளர்களிடம் கூறினார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது இன்றைய டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.